ஐபிஎல் 2025ல் தோனி ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் கிரிக்கெட் ஃபேன்ஸோட கேள்வியாக இருக்குது. முக்கியமாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அடுத்த வருஷம் ஐபிஎல்க்கு முன்னாடி ஒரு மெகா ஆக்ஷன் நடத்த போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 இல்லைனா 4 பிளேயர் மட்டும்தான் ரீட்டைன் பண்ண முடியும். தோனிக்கு 43 வயசு ஆகுது அப்படிங்கிறதுனால தோனி சிஎஸ்கே டீமில் இருப்பாரா இல்லைனா தோனியை ரிட்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி தான் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த டைமில் சிஎஸ்கே டீமோட மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அது என்னன்னா 2 பிளேயரை மட்டும் தான் ரிட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தாலும் கண்டிப்பா தோனியை ரிட்டைன் பண்ணிடுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் ஆக்ஷன் மூலமாவோ இல்லனா வேற மெத்தட் மூலமாவோ தோனி சிஎஸ்கே டீம்ல பிளே பண்றதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால நியூஸ்ல கொடுத்த விஷயம் என்னன்னா ஆக்ஷன்ல 4 பிளேயரை ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னா ருத்ராஜ், ஜடேஜா, சிவம் துபே, பதிரானா இவங்க 4 பேரை தான் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னும் 5 பேரை ரிட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் வந்தாதான் தோனியை ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் 2 பேரை ரிட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் வந்தாலுமே தோனியை கண்டிப்பா எடுத்துருவோம் அப்படிங்கறத சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. வரப்போற ஐபிஎல்ல தோனி பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த முடிவை நாங்க எடுக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தோனிக்கு முட்டுவலி பிரச்சனை இருக்குது. அந்த வலியோட தான் லாஸ்ட் சீசன்லயும் பிளே பண்ணியிருப்பாரு. தோனி என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறதுக்காண்டி ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடியே தோனியும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, என்னோட லாஸ்ட் மேட்ச் சென்னையில தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.